உள்ள இருந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு. பிள்ளையோட பழக்கம் தப்பு அப்படின்னு சொல்லி பெத்தவங்க கண்டிக்கும் போது நம்ம கண்டிப்பா குறுக்க போகக்கூடாது. அப்படி போய் நான் தடுத்து அவனை காப்பாத்திட்டேன் அப்படின்னா அடுத்த தடவை எல்லாம் தப்பு பண்ணும் போது என்ன காப்பாத்துறதுக்கு பாட்டி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தப்பான எண்ணம் அவனுக்குள்ள வந்துடும். அப்படி பண்றது தப்பு, அதனாலதான் நான் குறுக்க போகல. அதிகமான பாசங்கிற பேர்ல செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை கெடுத்துடக்கூடாது. என் பேரன் நல்ல ஒழுக்கத்தோட வளரணும், அதுதான் எனக்கு முக்கியம். பிள்ளைக்கு பெத்தவங்க நல்லதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பெரியவங்க குறுக்கிடக்கூடாது. அது தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி. இதனால இன்னைக்கு பேரம் போனது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லி உங்க கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மருமகளும் உள்ள கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அங்கிருந்து மருமக வந்து, அத்தை நேரமாச்சுல வாங்க சாப்பிடுவோம் ரெண்டு பேரும். ஈவினிங் உங்க பேரன் வந்ததுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களோட மனக்கவலை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு உண்மையான அக்கறையோட இந்த மருமக சொல்லியிருக்காங்க. வீட்டுல அடிச்சு வளர்க்காத பிள்ளைங்களை ஊரு அடிச்சு திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டம் உங்க பிள்ளைங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்போட பிள்ளைங்களை வளர்க்கறதுல தப்பே கிடையாது. சரி, ஸ்கூல் படிக்கும் போது அம்மா கிட்ட அவன் ஐடியா தான் ஞாபகம் இருக்கா?